தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கல்லை உடைத்தால் மண்ணாகும், கலப்பை உடைத்தால் பொன்னாகும், கல்லை செதுக்கினால் சிற்பமாகும். 10 விரல்களும் பதறாது உடைத்தால் 5 விரல்களால் நாம் அஞ்சாது உண்ணலாம் என்பார்கள். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே என்றும் பெரியோர் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். புனித பவுலை பொறுத்த மட்டிலே கூடாரம் செய்வதில் கை தேர்ந்தவர். தன் கையில் வைத்திருந்த அந்த வேலையை வைத்துக்கொண்டு கடினமாக உழைத்து தன் வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டவர். நமக்கும் இறைவன் ஏதோ ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த பணியை, வேலையை நாம் செய்து வாழ வேண்டுமென்று இறைவனும் விரும்புகின்றார். அதனால்தான் மிக தெளிவாக புனித பவுல் சொன்னார், உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது. அன்புக்குரியவர்களே, சில நேரங்களிலே பல காரணங்களை காட்டி நாம் உழைக்க மனமில்லாமல் உழைக்காமல் இருந்திருக்கிறோம். அதற்காக நாம் இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகி எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக தந்திடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கடத்தி செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மக்களை உமது மீட்பில் பங்கு பெறச் செய்த நீர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பினை முன்னிட்டு நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அந்நாள்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள், யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவுதியு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராததால் பவுல் அவர்களுடன் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்தார். சீலாவும் தெமேத்தியாவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்ற யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழியுரைத்த போது அவர் தமது மேல் உடையில் இருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்துயுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்து என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியதை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல்.
பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. நமது பதில்: பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். நமது பதில்: பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களிடம் திரும்பி வருவேன். உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 16, வசனங்கள் 16 முதல் 20 வரை. இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடர்களுள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவரிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒரு இளைஞன் கத்தோலிக்க திரு அவையிலே புதிதாக சேர்ந்தார். ஞாயிறு திருப்பலிக்கு அவர் செல்வது வழக்கம். அப்பொழுது ஒரு பெரியவரை அவர் சந்தித்தார். அந்த பெரியவர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பதை கவனித்தான் இந்த இளைஞன். அந்த பெரியவரிடம் கேட்டார், கடந்த 2 வாரங்களாக நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதை நான் கவனித்து வருகிறேன், அதற்கு காரணம் என்ன? பெரியவர் சொன்னார், தன்னுடைய சட்டை பையிலிருந்து கையால் எழுதப்பட்ட ஒரு சிறிய அட்டையை எடுத்து கொடுத்து, இதை நீங்களே வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒருபோதும் வருத்தமாக இருக்க மாட்டீர்கள் என்று சொல்லி அனுப்பினார். அது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இளைஞனுக்கு ஆசை. அட்டையில் உள்ள வார்த்தைகளை படித்தான் அந்த இளைஞன். கவலைப்படாதே, கடவுள் உன்னை அன்பு செய்கிறார். யோவான் 13:1. கலங்காதே, கடவுள் உன்னை பற்றி கொள்வார். திருப்பாடல் 139:10. பயப்படாதே, கடவுள் உன்னை காக்கின்றார். திருப்பாடல் 121:5. கவலைப்படாதே, கலங்காதே, பயப்படாதே. இந்த 3 சொற்றொடர்கள்தான் அந்த பெரியவர் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமாக இருந்தன. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை பெரும்பாலும் நிச்சயமற்றது. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை
இருக்காது. அத்தகைய நிச்சயமற்ற வாழ்க்கையினால் பல நேரங்களில் நாம் பதட்டம் அடைகிறோம். சங்கடமான சூழ்நிலைகளுக்கு நாம் உட்படுத்தப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி சீடர்கள் அப்படிப்பட்ட நிச்சயமற்ற ஒரு அனுபவத்திற்கு ஆளாகின்றார்கள் என்பதை முன்வைக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு தன் சீடர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். சீடர்களை பார்த்து இயேசு சொல்லுகிற வார்த்தை, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். இந்த சொற்றொடரே சீடருடைய குழப்ப நிலைக்கும் காரணமாக இருந்தது. அதை பற்றி அவர்கள் விவாதிக்க தொடங்குகிறார்கள். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்று சீடர்கள் பேசிக்கொண்டார்கள். சிறிது காலம் என்ற சொல் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே 7 முறை வருகிறது. யூதர்கள் காலத்தை 2 யுகங்களாக பிரித்தார்கள். இந்து மதத்திலே காலமானது 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஏறக்குறைய 43 லட்சம் ஆண்டுகள் சேர்ந்ததுதான் இந்த 4 யுகங்கள். ஆனால் கிறிஸ்துவ மறையிலே 2 பகுதிகளாகத்தான் பிரித்திருப்பார்கள். தற்போதைய யுகம், வரவிருக்கிற யுகம். தற்போதைய யுகம் தீயது, சபிக்கப்பட்டது என்றும், வரவிருக்கிற யுகம் பொற்காலமானது, மகிழ்ச்சியானதும் என்ற எண்ணமும் கொண்டிருந்தார்கள். ஆக சிறிது காலம் துன்பம், நெடிய காலம் இன்பம். இந்த சிறிது காலம் துன்பம், துன்பம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இவ்வுலகை வழக்கமாக நம் கிறிஸ்து மறையிலே கண்ணீர் கணவாய் என்று சொல்வார்கள். The Valley of Tears. பிறர் வழியாக வருகிற துன்பம், சுற்றுப்புற சூழல் வழியாக வரும் துன்பம், நம் உடல் உள்ளம் வழியாக வரும் துன்பம் என்று துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே 2 கலந்திருக்கின்றன. எப்போதும் இன்பமாக இருக்கிறோமா என்றால் இல்லை, எப்போதும் துன்பமாக இருக்கிறோமா என்றால் இல்லை. 2 கலந்தே இருக்கின்றன. ஆக வரவிருக்கிற அந்த யுகத்தை, நெடிய காலமான அந்த யுகத்தை கண்முன் கொண்டு தற்காலிகமான துன்பங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். துன்பத்திலும் துயரத்திலும் நாம் துவண்டு விடாமல் இயேசுவின் கரங்களை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நெடிய காலம் இன்பம், துன்பத்தின் முடிவிலே வருவது இன்பம். கத்தி வைத்து நம் உடலில் அறுக்கப்படுகிற போது நமக்கு துன்பம், வலி. கவலை தருகிற கட்டி உடலிலிருந்து அகற்றப்பட்ட பிறகு நமக்கு இன்பம், மகிழ்ச்சி. இதுதான் வாழ்க்கையினுடைய நியதி. துன்பத்தின் இடையிலே இயேசு மறைந்து விட்டார் என்று நமக்கு சில நேரங்களில் தோன்றலாம். ஆனால் துன்பத்தின் முடிவிலே இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்கின்ற உறுதியினை அவன் நமக்கு தருகிறார். வரப்போவதை கண்முன் வைத்து வந்ததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். துன்பத்தை ஏற்பதோடு மட்டுமல்லாமல் துன்ப வேளைகளிலே நாம் துன்புறுவோருக்கு உதவி செய்யவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கூறுகிறார், மத்தேயு நற்செய்தி 24ஆம் பிரிவு 6 முதல் 14 வரை வாசித்தால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், கலங்க வேண்டாம், ஏனெனில் இவையெல்லாம் நிகழத்தான் வேண்டும், ஆனால் இன்னும் இது முடிவன்று, பின்னர்தான் முடிவு வரும். இந்த இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை தர வேண்டும். இன்றும் நாம் நெருக்கடியான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கவலைகளிலே மூழ்கி தவிக்கிறோமா? கண்ணீர் கணவாயிலே நின்று புலம்புகிறோமா? இயேசு நமக்கு உறுதி தருகிறார். சிறிது காலத்தில் எல்லாம் சரியாகிவிடும். கவலைப்படாதே, கலங்காதே, பயப்படாதே. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின்
முன்பந்தி பணிவாக தந்தையே ஏற்பாயோ. பலியாக நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன்பந்தி பணிவாக தந்தையே ஏற்பாயோ. பலியாக. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எடுபனவாக. இவ்வாறு நாங்களும் மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவேற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவருமிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பிடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று முக்குழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொடுமிது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுள் நம் பாவங்களை மன்னிப்பது போல நாமும் பிறர் குற்றம் குறைகளை மன்னிக்க தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கவலைப்படாதே, கலங்காதே, பயப்படாதே என்று நமக்கு உறுதி தருகின்றார். இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்தின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தி பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.